எம்டி சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சால்னா செய்கிறதுக்கு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. சோம்பு, பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இது கூட 1 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிட்ருக்கிற நேரத்தில் இங்கே கொஞ்சமாக தேங்காய்ச்சில், அது கூட சீரகம், கசகசா, ஒரு 5-6 கேஷ்நட் சேர்த்துக்கலாங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட மல்லி, புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாங்க. தண்ணி 1 டம்ளரில் இருந்து 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. இதை விட ரொம்ப தண்ணி சேர்த்தாலும் ரொம்ப தண்ணி ஆயிருங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு விசில் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாங்க. டேஸ்டியான பரோட்டா சால்னா ரெடிங்க. இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்திக்குமே சூப்பராக இருக்கும்.